பாஜகவிற்கும் சமூக நீதிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? திருச்சியில் சீமான் பேட்டி. திருச்சியில் நாம் தமிழர் கட்சியில் புதிதாக இணைந்த உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், பாஜகவுக்கும் சமூக நீதிக்கும் என்ன சம்பந்தம்? இஸ்லாமியர்களை எதிர்ப்பதை விட அவர்கள் வேறு என்ன செய்திருக்கிறார்கள்? திருப்போரூர் கோவில் உண்டியலில் ஐபோன் விழுந்த நிலையில் அதை தர மறுப்பது நியாயமற்றது. கோவில் உண்டியலில் வெடிகுண்டு விழுந்தால் என்ன செய்வார்கள் என சீமான் கலகலப்பாக கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், இல்லை இது 2-3 வருஷமாக திட்டமிட்டோம். ஒவ்வொரு பகுதியிலே 1000 பேரை சந்திக்கணும். அது ஒவ்வொரு தரம் திட்டமிடுவோம். பல்வேறு வேலைகள் நகர்ந்து போயிடும். இந்த மாதிரி இந்த முறை திருச்சியிலேருந்து தொடங்கி ஒரு பதியாக சந்திக்கும்போது நம்மளே உற்சாகப்படுத்திக் கொள்வதற்கும், நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம், எதை நோக்கி போகிறோம், எப்படி போகணுங்கிறத திட்டமிட்டுக்கிறதுக்கான சந்திப்பு தான். கேரளாவில் மருத்துவ கழிவுகள்லாம் இங்கே அடிக்கடி வந்துருக்கு. தொடர்கதையாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? நான் தான் முதலமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் மாதிரி போயிட்டு 15-20 ஆண்டுகளாக கொட்டிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் அதை போராடி தடுப்பது, அந்த பாரவுந்துகளை தடுக்கிறது, போராடுறது, இதை நாங்கள் அப்போ இருந்தே செய்து கொண்டிருக்கோம். அதில் பொள்ளாச்சி அந்த எல்லை பகுதியில் தான் அதிகமாக கொட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம போராடி தடுத்து அது பிரச்சனையான போது அவங்களே நிலத்தை இங்கே வாங்கி 10 ஏக்கர் 5 ஏக்கர்னா அந்த நிலங்களில் கொட்டும்போது எங்கள் சொந்த இடத்துல கொட்டுறோன்ட்டாங்க. அப்போ ஒவ்வொரு முறையும் நீங்கள் அந்த கன்னியாகுமரி பகுதியில் கொட்டும்போதெல்லாம் நம்ம கட்சி பிள்ளைங்க போய் தடுத்து வண்டியை இரவுகளில் கூட தடுத்து சண்டை போட்டதெல்லாம் இருக்காது. வலைவெளியில் இருக்குது, நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம அதிகபட்சமாக காவலர்கள்ட்ட நம்ம புகார் அளிக்க முடியும். ஆனால் எந்த நடவடிக்கை எடுக்கலை. ஒரு கேள்வி தான், சோதனை சாவடிகளை தாண்டி தான் அந்த குப்பை வருது. அதை எப்படி அனுமதிக்கிறாங்கங்கிறது தான் தெரியல. இப்போ நீங்கள் கேரளாவில் போய், நான் சொல்கிறதுக்காக போங்க, சும்மா சாதாரணமாக ஒரு போத்தலை தூக்கி அந்த சாலையில் போடுங்க. மக்களே உங்களை சண்டை போடுவாங்க, அடிப்பாங்க, இது பண்ணி திருப்பி எடுத்துகிட்டு போக சொல்லுவாங்க. நான் பல முறை பேசியிருக்கேன், பல மேடைகளில் குறிப்பிட்டு என்னுடைய வளங்களையெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போக அனுமதிச்சுட்டு அவங்களுடைய குப்பையை கொண்டாந்து கொட்டுறீங்க. அது மக்கும் குப்பைகள் அல்ல, மருத்துவ கழிவுகள், குறிப்பாக புற்றுநோய் மருத்துவமனையின் கழிவுகள். இது எப்படி அந்த ஊசி அது இதெல்லாம் கொண்டாந்து இங்கே என் நிலத்தில் கொட்டிட்டு போனால் எப்படி அது பாருங்கள். இன்றைக்கி நாங்கள் ரொம்ப சத்தம் போட்டு அது பிரச்சனையான பிறகு ஆய்வு செய்கிறது யார் தெரியுங்களா? அந்த ஊர் அதிகாரிகள் அது ஒன்றும் ஆபத்தானது இல்லை அப்படின்னா அப்போ ஊர்லேயே கொட்டிக்கலாம்ல. அதை நீ கடவுளின் தேசம்னா நாங்கள் என்ன கன்றாவி தேசமா? என் வளங்கள்லாம் உனக்கு வந்துடும், மலையை வெட்டி எடுத்துகிட்டு போயிடுவேன், மண்ணை ஏற்றிட்டு போயிடுவேன், குப்பையை கொண்டாந்து என்கிட்ட கொட்டிடுவீங்களா? இதை கேட்க வேண்டியது ஆள் யார்? கேட்டு தடுத்துருக்க வேண்டியது யார்? இந்த ஆட்சியில் இல்லை, போன ஆட்சியிலேருந்து தான் நடக்குது. கண்டுகொள்கிறது இல்லை. பாடட்டும், எப்படி அந்த பரணி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நம்ம கேட்போம் ஒரு தடவை. எப்படி சொல்லுவாங்கள்ல, குடும்பத் தலைவிக்கு 1000 கொடுத்தோம், அப்புறம் புரட்சி பெண்ணுன்னு ஒரு 1000 கொடுத்தோம், அப்புறம் தமிழ் மகன் ஒரு 1000 கொடுத்தோம். இதை தவிர வேறு ஏதாவது பேசுவாங்களான்னு இந்த பரணி பாடுதான்னு பார்ப்போம். கள்ளச்சாராயம் குடித்து செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்தோம். விவசாயி செத்தா அல்லது இராணுவத்திலேருந்து நாட்டின் பாதுகாப்புக்கு போய் செத்தா அவனுக்கு ஒன்றும் கொடுக்கல நாங்கள். அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. நாடே வெள்ளத்தில் தென் மாவட்டம் வட மாவட்டம்லாம் நாசமாகி போச்சு. முதல்லையாவது ஒவ்வொரு இதில் சென்னையில் தூத்துக்குடியில் சேலத்துக்கெலாம் ஒரு 6000 எல்லாருக்கும் போச்சான்னு இல்லை, கொடுத்ததையாவது 6000 கொடுக்குறோன்னா சொல்லி கொடுத்தவங்களுக்கு. அது இப்போ வட மாவட்டத்தில் இவ்வளோ பெரிய சேதத்தை வேளாண்குடி மக்கள் சந்தித்து எல்லா விளைநிலங்களும் பால்பட்டு போயிருக்கும்போது 2000 ரூபா அறிவிக்கிறீங்க. அதுவும் ஒன்றும் பல பேருக்கு போய் சேரலை. என்ன இந்த ஆட்சியில் என்ன சாதனைன்னு அவங்க சொல்லுவாங்கன்னு ஒரு தடவை நானும் அந்த பரணியை கேட்க ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கேன். அது எப்படி அந்த பரணி பாடப்படுதுன்னு தான் ஒரு தடவை பார்த்துக்கோமே. நீதிமன்ற வாசலில் கொலை, மருத்துவமனைக்குள்ள கொலை, அப்புறம் பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்திக்கிட்டு இருக்க ஆசிரியர் கொலை,
எல்லா கொலைகளையும் இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலை, தம்பி ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை, நேற்று பாளையங்கோட்டை அந்த திருநெல்வேலியில் நடந்த கொலையெல்லாம் பார்க்குற ஒருத்தர், இப்போ நீங்களோ நானோ அல்லது குடும்பத்து ஒரு நம்ம மக்கள் என்ன மனநிலையில் வெளியில் வருவாங்க? எப்படி என்ன பாதுகாப்பு இருக்கும் அவங்களுக்கு? தெருவில் போனால் உயிரோட வீட்டுக்கு வருமானு தெரியாமல் எப்படி நாட்டு மக்கள் வாழ்வது? கேட்டால் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குது, இது காவல்துறையின் பொற்காலம்னு சொல்ல வேண்டியது. எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை நான் நடத்துகிறேங்கிறது. ஒன்று தான் உங்கள்கிட்ட கேட்பேன், உங்கள் மனச்சான்று தொட்டு நீங்கள் இதுக்கு பதில் சொல்லணும். அறிவை வளர்க்கிற அறிவு கருவறையில் அறிவை வளர்க்கிற ஆசிரியர் பெருமக்கள், அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள் பல்வேறு கோரிக்கைகளை வச்சு வீதிக்கு வந்துட்டாங்க. ஒரு நாட்டில் ஆகச்சிறந்த வளமே அறிவு வளம் தான். அந்த அறிவை வளர்க்கிற ஆசிரியர் பெருமக்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கேட்குறாங்க. தேர்வு 14,000 ஆசிரியர்கள் தேர்வு எழுதிட்டு ஆசிரியர் தேர்வுக்கு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் பெருமக்கள் எங்களுக்கு பணி நியமனம் செய்யுங்கிற 14 வருஷம்னா அப்புறம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு காலம் போயிடுச்சு, வயசு போயிடுச்சுன்னு கடத்தி விடுறது. ஏற்கனவே இருக்கிறவங்க சம வேலை சம சம்பளம் கொடுங்கங்கிறாங்க. நாங்கள் இருக்கிறது மற்ற நிரந்தர ஆசிரியர் பெருமக்களுக்கு என்ன பணியோ அதை தான் செய்கிறோம், அந்த ஊதியத்தை எங்களுக்கு தாங்க, சம வேலை சம ஊதியம் அப்படின்னு ஒரு போராட்டம் நடக்குது. செவிலியர்கள் உங்களுக்கு தெரியும், கொரோனா நேரத்தில் தேவதைகளாக தெரிஞ்சவங்க இப்போ தேவையில்லாதவங்களாக தெரியுறாங்க. அவங்க கோரிக்கை வச்சு வீதிக்கு. உயிர்காக்கிற மருத்துவ பெருமக்கள் வீதிக்கு வந்து போகிறாங்க. உலகத்துக்கு உணவளிக்கிற வேளாண் பெருங்குடி மக்கள், எங்கள் அப்பா சொல்கிறாரு, 2 தாய், ஒரு தாய் பெற்ற தாய் தந்து இன்னொரு தாய் உணவளிக்கும் விவசாயி. அவன் உயிரளிக்கிறான், இப்போ உணவளிக்கிறான். உணவு இல்லாமல் உயிர் இருக்க முடியாது. அப்போ 2 தாய்னு அப்படி தாயாக இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் வீதியில் வந்து போராடுறாங்க. மீனவ குடிகள் வீதியில் வந்து போராடுறாங்க. மாணவர்கள் வீதியில் வந்து போராடுறாங்க. போக்குவரத்து தொழிலாளர்கள் வீதியில் வந்து போராடுறாங்க. அங்கங்கே எங்கள் நிலத்தை சிப்காட் தொழிற்சாலைக்கு பறிக்காதீங்க, எங்கள் வீட்டை இடிக்காதீங்க, எங்கள் நிலத்தை விமான நிலையம்னு பறிக்காதீங்க, விரிவாக்கத்துக்கு பறிக்காதீங்க, இப்படி போராடிக்கிட்டே இருக்கிறாங்க மக்கள் வீதிக்கு வந்து. ஆனாலும் நாங்கள் நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மக்களெல்லாம் வீதியில் வந்து கோரிக்கை வச்சு போராடுகிற நிலைக்கு தள்ளி விட்டுட்டு அந்த போராட்டத்தை எதிர்கொள்கிற துணிவு கூட அந்த ஆட்சியாளர்களுக்கு இல்லை, மறைக்கத்தான் செய்கிறாங்க. மனச்சான்று சொல்லுங்கள், எவ்வளோ வெள்ள பாதிப்புன்னு யாராவது வெளியில் சொல்லியிருக்காங்களா? இல்லை எடுத்து தான் காட்ட விட்டுருக்காங்களா ஊடகங்களை? அங்கங்கே சின்ன சின்ன காணொலிகள் அங்கங்கே வாழ்கிற மக்கள் அவங்கவுங்க அலைபேசியில் எடுத்து பரப்புனதை தவிர வேறு என்ன வந்திருக்கு? எல்லாத்தையுமே மறைக்கிறது தான். ஒரு சட்டத்துறை அமைச்சர் சொல்கிறாரு, கொலை பண்ணால் நான் என்ன பண்ண முடியும்? காவலர்கள் 40 பேர் நிற்கிறாங்க அந்த வளாகத்தில். காவலர்கள் ஒரு விண்ணை நோக்கி சுற்றுக்கலாம், தரையில் இலக்கு இல்லாமல் சுற்றுக்கெல்லாம் பயந்து ஓடி இருப்பாங்க. அந்த காட்சியை பார்க்குற படிக்கிற பிள்ளைகள், பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகள், கல்லூரிக்கு போகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பெண்கள், அவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க? வேலை வெட்டிக்கு போகிற நம்ம பிள்ளைகள், அக்கா தங்கச்சிகள்லாம் தனியாக பேருந்தில் போய் திரும்புகிற பெண்கள்லாம் என்னவா நினைப்பாங்க? இந்த நாடு எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு நினைப்பாங்க? அவங்க அரசு, அவங்க நூல். இந்த நாடே 90 விழுக்காடு அவங்க நாடு தானே. என்னோட தாழ்மையான கோரிக்கை, இந்த தமிழ்நாடுங்கிற பேரை மாற்றிட்டு இது ஐயா கருணாநிதி நாடுன்னு கூட வைக்கலாம். யார் எதிர்க்க போகிறோம்? எதுக்கு அவர் பேரை வைக்கல? கழிப்பிடம் குடிப்பிடம், கழிப்பிடம் குடிப்பிடம் 2 தவிர எல்லாத்துக்குமே அவர் பேர் தானே வைக்கப்பட்டிருக்கு. வைக்கப்பட்டிருக்கா இல்லையா? வைக்கப்பட்டிருக்கா இல்லையா சொல்லுங்கள். இந்த நாட்டில் மற்ற எந்த இடத்துக்கும் அவர் வேறு தலைவர்கள் பேரை வைக்க தகுதி பெற்ற தலைவர்களே இல்லையா? கியாபி விஸ்வநாதன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? அன்றைக்கி நாங்கள் வணக்கம் செலுத்திட்டு போனேன். எத்தனை இந்த அரசியல் தலைவர்கள் அவருக்கு வணக்கம் செலுத்தணும்? எல்லா அடையாளங்களையும் மூடிடணும். தமிழனுக்கு எது எது பெருமை இருக்கோ, எவன் முன்னோன்னு, எவன் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமா உழைச்சி போராடி செத்த பெருமை மிகு அடையாளங்கள் இருக்கோ அதையெல்லாம் மூடிடணும். பெரியாருக்கு பின்னாடி தான் எங்கள் இனத்துக்கு வரலாறு. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு எழுத படிக்க தெரியாது, எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லை, வரலாறு இல்லை. உலகமே சொல்லுது முதல் குடி தமிழ் குடி, முதல் மொழி தமிழ், 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனம்.
நீங்கள் 50 ஆண்டுகளுக்கு பின்னாடி தானே என் வரலாறையே சொல்கிறீங்க. இப்போ அதை விட்டுட்டு இப்போ நூலகமாக ஐயா கருணாநிதி தான், பேருந்து நிலையமாக ஐயா கருணாநிதி தான். எதுன்னு சொல்லுங்கள், என்னன்னு சொல்லுங்கள். ஜல்லிக்கட்டுக்கு ஒரு இதா, அது ஜல்லிக்கட்டு வளாகத்துக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? எல்லாத்துக்கும் அவர் பேர் தான். பல்நோக்கு மருத்துவமனையா, அதுக்கு அவர் பேர் தான். திமுக வந்து அமித்ஷாக்கு கண்டனம் பண்ணி ஒரு வார்த்தையில் நிப்பாட்டிருக்காங்க. அங்கே மத்தியில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்காங்க ஒரு பதவி விலகணும், மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் 2 பேருமே சலித்தவர்கள் இல்லை, காங்கிரஸ் பிஜேபி. நல்ல அம்பேத்கரை வந்து ஒரு உங்களுக்கு அனுப்பிட்டா உங்கள் அலைபேசியில் அரசியல் சாசனத்தை வகுக்கும்போது நத்தையை விட மெதுவாக இயங்குகிறாருன்ட்டு நத்தை மேலே அண்ணல் அம்பேத்கரை ஏற்றி வச்சு நேரு அவர்கள் சாட்டைட்டு அடிக்கிற கருத்துப்படம் இருக்குல்ல, கேள்விப்படம் அனுப்பிட்டா. அது யார் வெளியிட்டது? காங்கிரஸ். அம்பேத்கரை பேரை சொல்லி சில பிழைப்புவாதிகள் இங்கே பிழைத்து கொண்டிருக்கிறார் என்று பேச பெருமகன் யார்? யாருன்னு சொல்லுவோம்? அன்றைய கலைஞர். அவள் அதை எப்படி சொல்கிறது? அன்றைய அமித்ஷா. எது ஒன்று இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலில் முதல்ல ஆதரித்து பேசின ஆள் யார்? கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். அன்றைக்கி 1975 நினைக்கிறேன், ஒரே நாடு ஒரே தேர்தல், அதாவது இந்த சட்டசபை தேர்தலுக்கும் பாராளுமன்றத்துக்கும் ஒரே மாதிரி வந்தால் செலவு மிச்சமாகும் என்று அம்மையார் இந்திரா காந்தி அவரிடத்திலே நாங்கள் தீர்மானம் போட்டு அப்படின்னு பேசுனது இருக்குது. வேலை உங்களுக்கு அனுப்பிக்கிட்டா எல்லாமே எங்கள் அப்பா நம்மாழ்வார் சொன்னது தான் நான் உங்களுக்கு சொன்ன நினைக்கிறேன். மகனே, உலகத்தின் எந்த நச்சுத்திட்ட நாசத்திட்டத்துக்கு நீ வேறு தேடி போனாலும் அது அமெரிக்காவில் இருக்கும்டா. இந்திய நிலத்தில் எந்த நச்சு திட்டத்துக்கு வேறு தேடி போனாலும் அது காங்கிரஸ் கிட்ட இருக்கும், அவங்க கையெழுத்தில் இருக்கும். தமிழ்நாட்டில் எந்த நாசகார திட்டம் நச்சு திட்டத்துக்கு வேறு தேடி போனீங்கனாலும் அது ஐயா கருணாநிதி கையெழுத்தாக இருக்கும், திமுக கையெழுத்தாக இருக்கும். இது ஏதாவது ஆதாரப்பூர்வமாக எடுத்து அனுப்பணுன்னாலும் நான் உங்களுக்கு சேகரித்து அனுப்பிவிடுவேன். நீங்கள் டங்ஸ்டனை எதிர்க்கிறது நான் தீர்மானம் போடுறேன், நீங்கள் வந்து எடுங்கன்னு சொன்னீங்களா இல்லையா சொல்லுங்கள். 2022, 23 நீங்கள் பேசுனது இருக்கா? பேசுனீங்களா? இதே மாதிரி கொடுந்துட்டம் தானே மீத்தேன், அதை கையெழுத்து போட்டு அனுமதிச்சது யார்? நாங்களாவது பிச்சை எடுக்கிறோம், நீங்கள் பிச்சை எடுக்கிறீங்க. ஒரு கேள்வி தானே, வெளிப்படையாக பேசுவோம். எனக்கு இஸ்லாமிய மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அல்லாவுக்கு பொதுவாக நான் பேசுகிறேன்னு வச்சுக்கிறீங்களா? போடலாம். ஆனால் தொடக்கத்தில் இருந்து நான் ஒரு உறவுக்கார பிள்ளையா அவங்க சொந்த மகனாக நின்று சண்டை செய்கிறது அவங்களுக்காக நான் தான். ஏன்னா எனக்கு எங்கள் தாத்தா காகிதம் இல்லத்தும் எங்கள் அண்ணன் பழனிபாவம் தான் என் முன்னத்தி ஏறு. இப்போ அந்த இடத்துல நான் ஓட்டுக்காக நிற்கிறதா இருந்தால் இதையெல்லாம் யோசிக்க மாட்டேன். நான் நாட்டுக்காக நிற்கிறதுனால நீ போடாமல் போ, என் பிறவி கடமை நான் செய்வேன்னு செய்கிறேன். அப்படி சண்டை போடும்போது நீங்கள் ஓட்டு பிச்சை எடுக்கிறதுனா தம்பி அண்ணாமலைக்கிட்ட நான் அன்பாக கேட்குறேன், இஸ்லாமியர்களை எதிர்ப்பதை தவிர உங்கள் ஆள் மனதில் நீங்கள் கை வச்சு பேசுங்க. உங்கள் கட்சிக்கு, அதாவது ஆர்எஸ்எஸ் இயக்கத்துக்கு இஸ்லாமிய மக்களை எதிர்ப்பதை தவிர ஒரு கொள்கை கோட்பாடு இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள். சமூக நீதிக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? சமூக நீதி பேசுகிற நீங்கள் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு எப்படி கொண்டு வந்தீங்க? எக்கனாமிக்கலி பேக்வேர்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் சோசியலி எக்கனாமிக்கலி பேக்வேர்டு. நீங்கள் இந்த இடஒதுக்கீடு முறை எதற்காக கொண்டு வரப்பட்டதுன்னு முதல்ல முடிவுக்கு வாங்க. ஒருவன் ஏழையாக இருக்கிறான்னா என்னை இந்த தெருவில் நடக்க விடலை? ஏழையாக இருக்கிறான் சீமான் அந்த குளத்தில் குளிக்காதுன்னு சொன்னீங்க. நான் ஏழை, நான் கோயிலுக்குள்ளே வராதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் நான் தாழ்ந்த சாதி, இழி சாதி, ஈன மகன், என்னை பார்த்தா தொட்டா தீட்டுன்னு தானே நீ நடக்கவில்லை? அதில் தானே எனக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரம் எல்லாத்தையும் பறிச்ச. அவன் அடிப்படையிலே திருப்பி தாங்கிற போராடி பெற்ற உரிமை தான் இந்த இடஒதுக்கீடு, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம். இடஒதுக்கீடுன்னு கூட சொல்லக்கூடாது, ஏன்னா நீ ஏற்கனவே இடம் தராமல் ஒதுக்குன, இப்போ இடம் கொடுத்து ஒதுக்குறேங்கிற. இடப்பகிர்வு, இடப்பங்கீடுன்னு தான் நீ சொல்லணும். இந்த ரிசர்வேஷன் கோட்டா போராடி பெற்றது இதுக்காக தான். திருப்பி நீ எக்கனாமிக்கலி பொருளாதாரத்தில் பின்தங்கிட்டான்னா பொருளாதார அளவுகள் மாறுமா மாறாதா? இன்றைக்கி ஏழையாக இருக்கிற சீமான் இல்லை ஏழையாக இருக்கிற நீங்கள் நாளைக்கு அதானி அம்பானி ஆகலாம்.
ஆனால் நான் அதானி அம்பானி ஆனாலும் நான் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் பறையன் தான்னா இது வலிக்குமா வலிக்காது? நாட்டின் முதல் குடிமகன் ராம்நாத் கோயிலுக்குள்ளே போக முடிஞ்சதா? எங்கள் அப்பாவே சான்று. ஆகப்பெரிய இசை மேதைன்னெலாம் சொல்லக்கூடாது. இசை இறைவன், இசை அவதாரம். அவருக்கு நீங்கள் நாடாளுமன்ற ஒரு ராஜ்யசபா உறுப்பினர், மாநிலங்களவை உறுப்பினராக கொடுக்கும்போது பிடி உஷாவுக்கு, அப்பா இளையராஜாவுக்கு, இன்னொருத்தருக்கு யாருக்கோ கொடுத்துட்டு இந்த விளையாட்டு வீராங்கனைக்கு ஒன்று கொடுத்துருக்கோம். அப்பாவை கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, தலித்து ஒருவருக்கு கொடுத்துருக்கோன்றாங்க. இருக்குது, செய்தியில் வேணால் நீங்கள் பார்க்கலாம். எங்கள் அப்பாவுக்கு தகுதி பார்த்து கொடுத்தியா, தலித்துன்னு கொடுத்தியா? அப்போ இவ்வளவு உயரத்துக்கு போய் தொட்ட ஒரு மகனுக்கே நீ சாதிய மேலே அந்த இழிவை நீ போக்க முடியலையே, நீ எடுக்க மாட்டிய? அப்புறம் நீ சமூக நீதி எப்படி பேசுகிற? நீ என்ன உனக்கு சமூக நீதி இருக்குது? சமக்கால நீதி கூட கிடையாது. சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்குமா பிஜேபி? எடுக்க சொல்லுவாரா என் தம்பி அண்ணாமலை? எடுக்க சொல்லுவாரா? சொல்லுங்க. எடுக்குமா? காங்கிரஸில் சகோதரர் ராகுல் காந்தி இப்போ பேசுகிறா அப்படி. ஏன்னா நேத்தான் கட்சி ஆரம்பிச்சு இப்போ தான் எதிர்கட்சியாக வந்திருக்க மாதிரி பேசுகிறேன். எடுக்க மாட்டார்கள். பெரியார் பேரை சொன்னவர்களே எடுக்கலையே. இங்கே எதுக்கு? இவங்களுக்கு என்ன சமூக நீதி இருக்குது தம்பி? ஒரு கோட்பாடு தான், எண்ணி கொடு, எடுத்து கொடுக்காத, அள்ளி கொடுக்காத, அளந்து கொடு. இதான கோட்பாடு. நீ கொடுக்கறதுக்கு நீ யார்? முதல்ல 10 பேர் இருக்க வீட்டுக்கு 10 பேர் சாப்பாடு அனுப்பு. அங்கே 100 பேர் சாப்பாடு அனுப்பாத. 100 பேர் இருக்கிற இடத்துக்கு 100 பேர் சாப்பாடு அனுப்பு. 10 பேர் சாப்பாடு அனுப்பாத. இதுதான் நீதி. மாறி அனுப்புனா அநீதி. அதான் இங்கே நடக்கிற சண்டை. அது தெரியாமல் நீங்கள் சமூக நீதிக்கு நாங்கள் என்னைக்கு எதிர்த்தோம்னா நீங்கள் என்னைக்கு ஆதரிச்சிருக்கீங்க சொல்லுங்கள். இல்லை நீங்கள் சொல்கிறது ஓட்டுக்காக நானும் எங்கள் அண்ணன் திருமாவளவனும் ஐயா, நான் எங்கள் அப்பா பாஷாவுக்கு நான் ஒரு மூத்த மகன் போல் நான் போயிட்டேன் ஒரு கடமைச்சு. எங்கள் அண்ணன் வரல, வன்னியரசு தம்பி அனுப்பிட்டு இரங்கல் அறிக்கை விட்டேன். நீங்கள் எதுக்காக அவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்களை கூட்டி வச்சு போராட்டம் நடத்துனீங்க? பாஷா எங்கள் அப்பா குண்டு வச்சது தப்பு, அதில் 50 பேர் செத்துட்டாங்க, தப்பு. குஜராத்தில் பல ஆண்டுகளை கலவரம் நடத்தி ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு குவிச்சது யார்? அது யார்? அப்போது அந்த நாட்டை மாநிலத்தை ஆண்டு கொண்டிருந்த முதல்வருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் தெரியாமலே, உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கும் தெரியாமலே நடந்துருச்சா? நீதிமன்றம் யாருக்கு சம்மந்தம்? நீதிமன்றம் சொல்லிடுச்சு. உங்கள் மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மன்றம் சொல்லுதா? ஒருத்தர் தெரியாமல் நடந்துருச்சா? சொல்லுங்கள் தம்பி. இது நீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னா ஏற்க சொல்லிடல. நீதிமன்றம் சொன்னதுக்கு தானே ஆளுநர் பதவி. இப்போ எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசணும்னு நினைக்கிறீங்களா? தர்க்கம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் சொல்ல சொன்னால் சொல்கிறாங்க. நீதிபதிகளை நியமிக்கிறது யார்? தாகிருஷ்ணன் ஐயா, எங்கள் ஐயா கொலை வழக்கில் கூட தான் யாருமே கொலையாளி இல்லை விடுதலை. தன்னைக்கு தானே குத்திட்டு செத்துட்டாரா? இல்லை மக்களே அந்த கலவரத்தில் ஒருத்தர் வெட்டிட்டு செத்தாங்களா? எந்த நாட்டில் எங்கே இருக்கிறீங்க நீங்கள்? இங்கே தீர்ப்புகள் தான் சொல்லப்படும் தம்பி. நீதி வழங்கப்பட்டதில்லை இந்த நாட்டில். இது தீர்ப்பு மன்றங்கள் தான், நீதிமன்றங்கள் கிடையாது இந்த நாட்டில். அது சொல்லப்பட்டிருச்சுன்னு தான் தெரியுமே. பல்கீஸ் பானு பாலியல் வன்கொடுமை வழக்கில் கூட தான் எல்லாரும் விடுதலையாக இருக்கிறாங்க. அதையெல்லாம் அவங்க கண்டிப்பாங்களா? சமீபத்தில் வேல்முருகன் அவர்கள் 2020 சீமான் அவர்களோட கூட்டணி பேச்சுவார்த்தை போனார். அப்போ திமுக கூட்டணி பங்கு பெற்று சட்டமன்ற சீமான் அவர்கள் தான் என்னை அனுப்பி வச்சேன்னு சொல்லியிருக்காரு. இது எதுவும் தேர்தல் யுக்தியாக பார்க்கலாம்? அப்படிலாம் அலைபேசியில் பேசிக்கிட்டது தான். இது முழுக்க பேசணுமா என்ன? அவர் பேசுகிற மாதிரியே நான் பேசணுமா என்ன? சொன்னார். சரி, அவர் சொல்லிட்டார்ல, தொடங்கிட்டார்ல, நான் முடிக்கிறேன். அதாவது அவர் எங்கள் ஐயா விட்டு பிரிஞ்சு வர்றதுக்கு ஒரு இது பண்ணும்போது, அப்போ கட்சி ஆரம்பிக்க போகும்போது எங்கள் அண்ணன் எனக்கு சில வேலைகளை கொடுத்து அனுப்பும்போது, குளத்தூர் மணி அண்ணா, எங்கள் மாமா சாகுல் கமீது, நாங்கள் 4 பேரும் அவர் வீட்டில் உட்காந்து பேசணும். அப்போ நான் எங்கள் அண்ணனை தலைமையேற்க கூப்பிட்டேன். யாரை? என்னால், நான் சின்ன பையன், இப்போ இருக்கிறது இல்லை, 15 வருஷத்துக்கு முன்னாடி சில வேலைகளை கொடுத்து அனுப்பும்போது எங்கள் தலைவர், அதை நான் எனக்கு ஒரு என்ன இருந்தாலும் அச்சம் இருந்தது, நமக்கு இப்போ அனுபவம் இல்லை அப்படின்னா போய் அவரை கூப்பிட்டேன். நான் மூத்தவரேன்னு தான் கூப்பிடுவேன் எங்கள் அண்ணனை. அவர், நான் ரொம்ப நாளாக இதில் இருந்துட்டேன், நீங்கள் பண்ணுங்கள், நான் வேணால் பின்னாடி இருந்து பண்ணேன், குளத்தூர் மணி என்ன இது பண்ணிட்டேன். எங்கள் மாமா எனக்கு முழு ஆதரவு, சாகுல் கமீது. அப்போ என் ரத்தம் தானே கூப்பிடு, நீங்கள் வா, நீ எனக்கு, ஏன்னா நீ 2 முறை எம்எல்ஏ இருந்துட்டேன், உனக்கு இந்த அரசியல் தெரியும், நீ இது பண்ண. இல்லை ரத்தம், நான் எப்படி போடுறது, நான் இருக்கேன், நான் பின்னாடி இருந்த எல்லா உதவியும் செய்கிறேன்ட்டார். அப்புறம் நான் வழி இல்லாமல் இதை தொடங்கிட்டேன்.
அந்த சூழலில் அவர் வெளியில் வர்றதுக்கு பல காரணங்கள் இருந்தது. திருப்பி எங்கள் ஐயா போய் காங்கிரஸ் திமுகவோட கூட்டணி வைக்கும்போது வெளியில் வான்னு சொன்னேன். அப்போ அவர் வரல. அதுக்கப்புறம் அவர் ஏதோ ஒரு சூழ்நிலை வெளியில் வந்த பிறகு போய் கூப்பிட்டேன், நீங்கள் வாங்க எங்கள் தலை, சரி வா நம்ம கூட சேர்ந்து எல்லாம் செய்யலாங்க. அவர் வரல. அதுக்கப்புறம் தனி இயக்கம் கண்டுட்டார். ஆனாலும் நாங்கள் எங்கள் உறவு அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு நேரத்தில் வந்து நான் என் வீட்டில் இருந்தால் இப்போ அழைச்சி பேசினார். ரத்தன் அந்த மாதிரி தினகரனோட கூட்டணிக்கு போகலாமான்னு கேட்டார். அவருக்கு இது என்னென்னா எம்எல்ஏ ஆகணும். எம்எல்ஏ இருந்தவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகலைன்னா எனக்கு பாதுகாப்பு இருக்காது, கட்சியை வளர்த்து கொண்டு போகிறது கடினம், அதனால் நான் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணுறது, நான் தினகரனோட கூட்டணி போகணுமான்னு. இப்போ எம்எல்ஏ ஆகணுங்கிறத அவர் விருப்பமாக இருந்தது. அப்போ நான் சொன்னேன், நீ எம்எல்ஏ ஆகுதுன்னு நீங்கள் முடிவெடுத்துட்டிங்கன்னா இப்போ தினகரன் கூட போக வேணாம், அவர் கூட வேணாம், அதுக்கு நீங்கள் திமுக கூடவே கூட போகலாம். அப்படியே விமர்சனங்கள் வந்தால் அது அப்புறம் பார்த்துக்கலாம், அதுதான் சரியாக இருக்குன்னு நீ விரும்பிட்டீங்கன்னா நீங்கள் அங்கே போங்கன்னு சொன்னது உண்மை. நான் சொன்னேன். அப்போ சொன்னார், இல்லை நான் ஒரு தெரிந்தால் தான் நல்லது, யாருமே ஒன்றும் இல்லாமல், சரி உங்கள் விருப்பம் போங்கன்னு சொன்னேன். அது நான் சொன்னேன். அவர் தினகரன் கூட போகிறேன்னாரு, அது சொல்லலைன்னு சொல்லியிருக்கணும்ல அவர், அதுக்கு நீ இங்கேயே போகலான்னு நான் சொன்னேன். அது சொன்னேன். அது போயிருந்தால் அவர் அது என்ன ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது வேணாம், நீங்கள் இங்கே போங்கன்னு நான் தான் சொன்னேன். அதே நேரத்தில் 2026 பாமக, விசிக, நாம் தமிழர், தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒருங்கிணைச்சு ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கான முன்னேற்பாடுகள் செய்யணும்னு சொல்லியிருக்காரு. இந்த நாம் தமிழர் எந்த மாதிரி 26 சாத்தியமானு எனக்கு தெரியல. நானே கூட தம்பி காபிரியலுக்கு கொடுத்தது யார் ஒருங்கிணைக்கிறது, அவர் ஒருங்கிணைக்கிறேன் யார் கேட்பா? சரி நான் கேட்பேன், வேறு யார் கேட்பா? அதை நான் வந்து அன்புமணி அவர்கள்ட்ட விசிக திருமாவளவன் அவர்கிட்ட பேசணும், சீமான் சரின்னு சொல்லிட்டாரு, மற்றவங்க பேசணும். சரி பேசட்டும், ஆனா இப்ப இந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துட்டு பேசட்டும். உங்களுக்கான அதிருப்தி அன்னைக்கு அவர் தான் தலைமை வைக்கிற மாதிரி பிரிச்சுட்டு ஒரு கூட்டத்தில் பங்கேற்கிறாரு. அதெல்லாம் பேசிட்டு வேண்டியதில்லை, அதெல்லாம் பேசிக்க வேண்டியதில்லை. சரி, அது அவருக்கு இதில் வந்து ஒரு சைடு உங்களை பிறந்த மாதிரி செய்கிறாருன்னு நினைக்கிறாரு. சும்மா இதெல்லாம் எப்படி ஓடுற நதி வெறும் பூக்களை மட்டுமா தூக்கிட்டு ஓடும்? அதெல்லாம் இருக்காது, அதை விடுங்க. அதிமுகவோட பொதுக்குழு செயற்படுல மத்திய அரசுக்கு எதிரான வலுவான வன்மையான கண்டனங்கள் இல்லை இப்போ தம்பி கேட்டதுக்கு சொல்லணும்ல. தம்பி அண்ணாமலை நானும் எங்கள் அண்ணனும் ஓட்ட பொறுக்கிறோம். அவர் யாரோட ஓட்ட பொறுக்க அந்த பேரணியை நடத்தினார். நாங்கள் 2 பேரும் இஸ்லாமிய மக்களின் ஓட்ட பொறுக்க. அதில் வெளிப்படையாக சொல்கிறேன், என் தலைவன் மேலே ஆணையாக சொல்கிறேன், அவங்க எனக்கு ஓட்டு போட்டதில்லை, இதுவரை போட்டதில்லை, இனி போடுவாங்களாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க 5 கடமையில் 6வது கடமை திமுகவுக்கு போடுறதுன்னு முடிவு எடுத்துகிட்டு இருக்கும்போது இறை தூதரே வந்து திமுகவுக்கு போடாதீங்கன்னாலும் நீங்கள் இறை தூதரே இல்லைன்னு என் மக்கள் சொல்லுவாங்களே ஒழிய, அது அவங்கள பொறுத்த வரைக்கும் நான்லாம் பிஜேபியின் பி டீம், அது ஏ டீம் யாருன்னு கேளுங்க. நான் பி டீமாக ஏன் ஆனேன்? ஏ டீம் திமுகவாக இருக்கிறதுனால நான் பி டீம் ஆகிட்டேன், அதுதான் உண்மை. நீங்கள் உங்களுக்கு பொதுக்குழு செயற்குழுல வந்து மத்திய அரசுக்கு எதிராக வன்மையான கண்டனங்கள் இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டுறாங்க. ஆனால் இன்னைக்கு நடக்கிற அந்த அவங்களுடைய கூட திமுக கூட்டத்திலையும் அந்த மாதிரி பெரிய அளவு கண்டனங்கள் எதுவுமே இல்லையா? அதாவது நகத்தை வச்சு கீறி விடுறது ஒன்று, சொரிஞ்சு விடுறது ஒன்று. சுகமாக இது சொரிஞ்சு விடுது, சுகமாக சொரிஞ்சு விட்டு தூங்க விடுது. அதை எதிர்க்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு யாருக்கிட்டேயும் வந்து நேர்மை இல்லை, தூய்மை இல்லை. ஒரு அமலாக்கத்துறை சோதனையை போட்டால் என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு பயந்துட்டு தான் தமிழ்நாட்டில் நீங்கள் ஆந்திராவில், தெலுங்கானாவில் அவர் சந்திரசேகர் ராவ் மகளுக்கு சோதனை போகுது, ஜார்க்கண்டில் அவர் முதலமைச்சருக்கு போகுது, கெஜ்ரிவாலுக்கு சிறை போகுது. இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவங்க சார்ந்தவங்களுக்கு அந்த குடும்பத்தை பற்றி எந்த விசாரணையும் போகலை அமலாக்கத்துறைனா ஒரு அனுசரிப்பு இருக்குது தானே. அதை பேச வேண்டிய நீங்கள் பேசலை, இப்போ நான் பேசி இது பயந்துட்டேன். நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த 1000 இளைஞர்கள் நீங்கள் போறீங்களா? மாவரை போய் தம்பி, அவர் 1000 இருந்தாலும் அவர் எனக்கு தம்பி, அதோட விடுங்க. அவரை போய் சும்மா ஆகுனா இழுத்து கொண்டு வந்து நிறுத்துவீங்க. நீங்கள் ஏன் திமுக உண்மையிலே யாருக்கு பயப்படுது? யாருக்கு பயப்படுது? அதிமுக கூட இல்லை, எனக்கு தான் அதை ஆடியோ ரிலீஸ் பண்ணும், அங்கே போயிடுச்சுங்க. ஒரு 2 பேர் நான் விரட்டி விட்டால் அதை சேர்த்து வச்சுக்கிட்டு 2000 பேர் சேர்ந்தார்கள் கூண்டோட காலி. அது அப்படி இப்படி ஏதோ பண்ணிட்டு அதை விட்டு தொலைங்க நீங்கள். அது
ஜாபர் சாதிக் அவர்களுடைய வழக்கு உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், என்னை எதிர்க்கிற எல்லாரும் என் எதிரிகள் இல்லை. நான் யாரை எதிர்க்கிறேனோ அவங்க தான் என் எதிரி. நான் பிறக்கும்போதே கருவில் இருக்கும்போது இவன் தான் எதிரின்னு குறித்து தான் பிரசவமானேன். அதனால் நீங்கள் இனிமேல் எனக்கு ஒரு எதிரி பிறந்து வர வேண்டிய தேவையில்லை, ஏற்கனவே ஃபிக்ஸு. அதை போய் பேசிட்டு வேண்டியதில்லை. பயப்பில்லையா? நான் கேட்குறது பதில் சொல்லுங்கள். பயப்பில்லை அப்படி தானே? பயப்பில்லை. தினார் அமைச்சர் 2 பேர் உட்கார்ந்துக்கிட்டு யாருனே தெரியாத 2 பேர் கட்சியை விட்டு விலகினார்கள், 1000 பேர் இணைந்தார்கள். எனக்கே இவன்லாம் யாருன்னு தெரியலையே, கட்சியை நடத்துகிற எனக்கே தெரியல. அவனெல்லாம் சேர்த்துக்கிட்டு பேட்டி தேனாலும் பேட்டி. இப்போ பயந்தானே? ஒரு காவல்துறை அதிகாரியை வச்சுக்கிட்டு எல்லாரும் செல்ஃபோனையும் பறிச்சுக்கிட்டு வழக்கை போட்டு ஆடியோ வெளியிட்டு முன்னாடியில் சினிமாவுக்கு தான் ஆடியோ வெளியிட்டாங்க, இப்போ தான் அரசியலுக்கு ஆடியோ வெளியிடுறதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் பயம் இல்லாமையாக இருக்குது. பயம் இல்லாமல் என் சின்னத்தை எடுத்தீங்க, பயம் இல்லாமல் எனக்கு என்ன ரைடு விட்டீங்க என்ன பண்ணீங்க? ரைடு விட்டீங்களா? என்ன பண்ணீங்க? நடவடிக்கை இருந்தால் சும்மா அச்சுறுத்தணும். எதுக்கு 6 தேர்தலை சந்தித்தவன் ஒரு விவசாய சின்னத்தை வச்சு அவனை அவசரமாக அந்த சின்னத்தை நீங்கள் எடுத்தீங்க? பயந்தானே? அப்புறம் இப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ நான் அங்கீகரிக்கப்பட்ட 7 விழுக்காடு வச்சுருந்தேன், 1 விழுக்காடு தான் குறைஞ்சி. அந்த சின்னம் இருந்தால் வாய்ப்பு தரணும்ல, திருப்பி அதை எடுத்துக்கிட்டீங்க. இப்போ 8 விழுக்காட்டுக்கு மேலே வந்துட்டேன். இப்போ நான் கேட்குற சின்னத்தை கொடுக்கணும். அதே விவசாய கொடுன்னு வாங்கினேன்னா என்ன பண்ணிடுவீங்க? சும்மா ஏதாவது பொதுவாகவே 2026 தேர்தல் வந்து இப்போ இருக்க திமுக கூட்டணிக்கு சாதகமாக இருக்குது பொதுவாக சொல்கிறாங்க. பொதுவாக குடுகுடுப்பக்காரன் என்னைக்காவது கெட்ட காலம் பிறக்குதுன்னு அடிப்பானா? அவன் எல்லாத்துக்கும் நல்ல காலம் தான் பிறக்கும். வீட்டில் அப்பா செத்து அழுதுகிட்டு இருந்தாலும் வீட்டு வாசல் நின்று நல்ல காலம் பிறக்குது தான் அடிப்பான். வேணா நீங்கள் வேணா பாருங்கள். எதுக்காக சாதகமாக இருக்கும்? ஆகச்சிறந்த ஆட்சி இது வரைக்கும் இருந்த முதலமைச்சர்களே தி ஒஸ்ட் சீஃப் மினிஸ்டர் இவர் தான். ஆட்சி இது. இது ஏதாவது எடுத்து சொல்லுங்கள். கடுமையான ஒரு கூட்டணி எதிர்கொண்டோம்னா நம்மளும் வந்து சில அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி தானே ஆகணும். நான் ஒரு கேள்வி கேட்குறேன். கூட்டணி வைக்கணும் அப்படின்னா எதுக்கு தனியாக கட்சி ஆரம்பிக்கிறீங்க? எல்லோரும் எதுக்கு தனித்தனியாக கட்சி வச்சுக்கிங்க? இப்போ நீங்கள் கூட்டணிக்கு போகிறீங்க, எதுக்கு தனியாக கட்சி வச்சுருக்கீங்க? எந்த கட்சியோட கூட்டணிக்கு போறீங்க? அந்த கட்சியில் போய் சேர்ந்துட்டு போயிட வேண்டியதானே? தனித்தனியாக கட்சிகள் எதற்கு? என்ன பிரச்சனை? எதுக்காக தனி கட்சி? எதுக்கு தனி கட்சி? தனித்தனி வியாபாரமா இல்லை தனித்தனி லட்சிய கட்சி? எதுக்கு கட்சி கேட்டால் கட்சியை காப்பாற்றணும். கட்சியை காப்பாற்றுறதே உங்களுக்கு லட்சியமாகி போனால் எந்த லட்சியத்தை காப்பாற்ற கட்சி ஆரம்பித்தீர்கள்? பதில் யார்கிட்ட இருக்கு? கூட்டணிக்கு போனால் கூடி கொள்ளையடிச்சா சரியாயிருமா? எந்த கட்சியோட கூட்டணிக்கு போவீங்க? எதுக்கு கட்சி ஆரம்பிச்சிங்க? இந்த கட்சிகள் இருந்து மாற்று, இந்த கட்சிகள்லாம் சரியில்லை, மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு திருப்பி அந்த கட்சியோட சேர்ந்து என்ன நல்லது செய்வீங்க? இப்போ குப்பையை வேகமாக அள்ளுறாங்களே, அது யாருக்காக அள்ளுறாங்க? பேனா சில வைக்காமல் இருக்க யாருக்காக இருக்குது? சென்னையில் பல இடங்களை வீடை இடிக்க போய் இடிக்காமல் திரும்பி வந்திருக்காங்களே, யாருக்காக இருக்குது? பரந்தூர் விமான நிலையம் இன்னும் கட்டப்படாமல் அப்படியே இருக்க யாருக்காக இருக்குது? 8 வழிச்சாலை யாருக்காக போடாமல் இருக்குது? யாருக்காக? எங்களுக்காக தான். என்ன சாதிக்கிறீங்க? 36 லட்சம் பேர் ஓட்டுக்கு ₹1 வாங்காமல் 36 லட்சம் பேர் உண்மை நேர்மையாக நல்ல அரசியல் வரணும்னு எண்ணத்தில் வாக்கு செலுத்தினர் அந்த மக்கள் அப்படின்னா அது மாறுதல் தானே? எந்த அரசியல் பின்புலம் இல்லாத எளிய பிள்ளைகள் தேர்தலில் 117 பெண்கள் 117 ஆண்கள் போட்டியிட்டு 8 விழுக்காடு அங்கீகாரத்தை பெற்று ஒரு அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சியாக வர முடியும். பணம் இருக்கவும் தான் அரசியல் செய்ய முடியும். அதை மாற்றி இல்லை, நாட்டுக்கு மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும்ங்கிற மனம் இருக்கணும், அரசியல் செய்ய முடியுங்கிறது சாதனை தானே? அப்புறம் வென்று அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க, என்ன பண்ணீங்க? ஒன்று சொல்லுங்கள். எம்எல்ஏ ஆயிட்டீங்க. ஒன்று இந்த இவர் கேட்டார்ல, எங்கள் ரத்தம் வேல்முருகனே சொல்கிறாரு, 3.5 வருஷம் பொறுத்துட்டேன், என் தொகுதிக்கு ஒன்றுமே செய்யலை, இதுக்கே எம்எல்ஏ ஆகணும்? பேட்டி கொடுத்துருக்காருல்ல, எதுக்கு எம்எல்ஏ ஆகணும்? அப்போது அந்த கட்சியில் போயிட்டீங்க, கூட்டணி வச்சுட்டீங்க, அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க, எம்எல்ஏ ஆகிட்டீங்க, சொந்த தொகுதிக்கு ஒன்றும் செய்ய முடியல, புலம்புரியல, அப்போ ஏன் போகணும்? நீங்கள் போராடினா நடக்க மாட்டுது. ஆனால் நான் தனித்து நின்று நாங்கள் போராடும்போது அது கவனிக்கப்படுது, வேகமாக பேசப்படுது.
நான் ஜாபர் சாரி ஒரு வழக்கு விசாரணை இந்த நீதிபதி வந்து இப்போ விளையிருக்காங்க. நான் வந்து அந்த வழக்கு விசாரிக்க நான் அப்படி தெரியல. எனக்கு ஐயா நீதியரசர் மேலே எனக்கு பெருத்த மரியாதை உண்டு, அன்பு உண்டு. அதில் எனக்கு கருத்து இல்லை, தெரியல. அவர்கிட்ட தான் கேட்கணும். திமுகவுக்கு ஆதரவு. திமுகவுக்கு ஒரு தங்கச்சி நீண்ட காலமாக இதை விட்டால் இது, இதை விட்டால் இது, பிசாசை விட்டால் பேய், பேயை விட்டால் பிசாசு, இது ரெண்டும் தான் மாறி மாறி மிளகா திங்கன்னு இல்லை சவுக்கடி வாங்கணும். சவுக்கடி ஒரு 5 அடி தாங்க முடியல, மிளகா கடிக்கிறது, மிளகா காந்தது திருப்பி சவுக்கடி, இதுதான் நடக்குது. இப்போ நீங்கள் இங்கே ஒரு மாற்றம்னா திருப்பி இந்த கட்சிகளுக்கு போயிட்டு மறுபடியும் கூட்டணி ஒரே இடத்துல செஞ்சீங்கன்னா எந்த கட்சியோட சேருவீங்க? இப்போ ஐயா டிடிவி தினகரன் ஏடிஎம்கேட சேருவாரா? ஏடிஎம்கே அவர் கூப்பிட்றாரா? அவரோட இவர் வரணுமாம்மா? இதெல்லாம் என் மயம் வாங்க என் தலைமையில் விளையாடுங்கன்ற மாதிரி சும்மா இதெல்லாம் தங்கச்சி சாத்தியமில்லாத. இப்போ ஏதோ ஒன்று பேசுகிறதுக்கு பொழுதுபோக்கு பேசிட்டுக்கலாமா இல்லையே, நடக்க போகிறத பேசுங்க. நீங்கள் என்னை எப்படி சொல்லுவாங்கன்னா தங்கச்சி, பாராளுமன்ற தேர்தலில் நான் தனித்து நிற்கும்போது ஐயோ நீங்கள் வாக்கை பிரிப்பீங்க பிஜேபி வந்துடும் பாருங்க. இப்போ தனித்து நிற்க போகணுன்னு வச்சுக்கோங்க, ஐயோ நீங்கள் இது பண்ணுவீங்க, நீங்கள் வந்து அது திமுகவுக்கு சாதகமாயிரும், திமுக வந்துடும்ங்கிறாங்க. நான் போட்டிடுறதே நாங்கள் வர்றதுக்கு தான். இதை செய்யாத அது வந்துடும், அதை பண்ணாத இது வந்துடும். யோ எப்போ விடு என்ன இதெல்லாம் ஒரு இப்படி ஒரு நிலைப்பாடு எங்கேயாவது அரசியலை பற்றிருக்கு. மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 2 கட்சி இதுக்கு எதிராக ஒரு கட்சி கூட்டணிக்கு போகும்போது 2 கட்சி தான், மாற்றுங்கிறதே இருக்காது. இப்போ நான் தனியாக நிற்கிறதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, தனியாக இவன் எதோடும் சேர மாட்டானே இந்த பையன், இவனை எப்படி நாசம் பண்ணுறது, இவனையே ஒன்னாப்தி பார்ட்டி ஆக்கி விட்டோம்னா சோழி முடிஞ்சிடும். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்குறதுக்கெலாம் பதில் சொல்கிறதில்ல, யாரையாவது ஒருத்தர் உட்காந்து பதில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் ஊழல் லஞ்சம் இதெல்லாம் தம்பி அண்ணாமலை பேசுவார், ஊழல் லஞ்சம்லாம் பேசுவார். பாஜக ஆண்டுகிற மாநிலங்களில் ஊழல் லஞ்சம் இருந்ததா இல்லையா? கர்நாடகாவில் பிஜேபி ஆட்சி இழந்ததற்கு காரணமே ஊழல் தாங்கிறது உலகத்துக்கே தெரியும். மகாராஷ்டிராவில் 42 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு 30 கோடி கொடுத்து 42 உறுப்பினர்களை வாங்கி ஆட்சி அமைச்சது. அது ஊழலாக லஞ்சம் கொடுத்ததா இல்லையா? இதையெல்லாம் ஏன் நீங்கள் பேச மறுக்கிறீங்க? அது கொடுமை. இன்றைக்கு இது செய்தி இதில் தொலைக்காட்சியில் வருது, யாராவது எடுத்து பேசுகிறீங்களா? சிறை கைதிகள் தயாரித்து விற்ற பொருளை 14 கோடி நீங்கள் ஊழல் பண்ணியிருக்கீங்க. சிறை கைதிகள் தயாரித்து ஊறுகாய், பருப்பு பொடி, உரை இதெல்லாம் தயாரித்து அவங்க உள்ளே இருந்து செய்வாங்க. என்னென்னா நான் இருக்காத சிறைகள் 1-2 தான் இருக்குது தமிழ்நாட்டில், எல்லா சிறையிலும் இருந்திருக்கல. அவங்க தயாரித்து கொடுக்குறதுல அதில் வந்த வருவாயில் 14 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னா அது ஒரு தோராய கணக்கு தான். 14 கோடிங்கிறது நடந்திருக்கலாம்ங்கிறாங்க, அது கூட நடந்திருக்கலாம். விலகிருக்காங்களா? நாங்கள் விலைக்கு அனுப்பியிருக்கோம்மா. பரவாயில்ல, சரி அவங்க நேரம் முடிஞ்சிருச்சு போயிட்டாங்க. இப்போ அவங்க ஒரு உயர்ந்த லட்சியத்துக்காக தொடங்கியிருக்காங்கல்ல, அந்த லட்சியத்தை அவர் அடைய நான் வாழ்த்துறேன் தானே. கட்சிக்குள்ள மதிப்புனா எப்படி கொடுக்குறது தங்கச்சி? நீங்கள் என்னவா பேட்டி கொடுத்தீங்க? பேட்டி கொடுக்கும்போது நான் மண்டல செயலாளர், நான் மாவட்ட செயலாளர், அதை விட என்ன உனக்கு மதிப்பு கொடுக்கணும்? அதை விட என்ன மதிப்பு கொடுக்கணும்னு சொல்லுங்கள். எப்படி கொடுப்பீங்க? கட்சிக்குள்ளே எங்களை வளர விடலைன்னு, கட்சிக்குள்ளே உங்களை வளர விடுறதுனா எப்படி வளர விடுறது? கட்சியை வளர்க்க விடலை அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. கட்சிக்குள்ளே எங்களை வளர விடலைன்னா அது எப்படி குற்றச்சாட்டாக பார்க்குறீங்க? உலகத்தில் இப்படி ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு? பைத்தியக்கார, கட்சி வளர்ந்தாதான்டா நீ வளர முடியும். கட்சியின் வளர்ச்சிக்கு பாடுபடாமல் கட்சிக்குள்ளே 4-5 பேரை சேர்த்து வச்சுக்கிட்டு
நான் தான் கட்சின்னு காட்டிக்கிட்டு போகிறத எப்படி கட்சிகள் எப்படி அனுமதிப்பிய? சர்வாதிகாரமாக இயங்கலைன்னா இந்த கட்சி என்றைக்கோ செல்லியாக போய் கதை கந்தலாக இருக்குது. தங்கச்சி 60 பேர் போகிற பேருந்துனாலும் ஒரு ஓட்டுநர் தான் ஓட்டணும். 1000 பேர் போகிற கப்பல்னாலும் ஒரு மாலுமி தான் ஓட்டணும். ஆளாளுக்கு ஓட்ட தெரியும்னு ஓட்டினா கப்பலுங்கரை சேராது, பேருந்து ஊற போய் சேராது, தங்கச்சி சுடுகாட்டுக்கு தான் போகும். புரியுதா? இப்போ தான் நீங்கள் தனித்தனியாக போய் கட்சி கட்டிட்டியல்ல. இப்போ நடத்தி பார்க்கும்போது தெரியும் சீமான் எவ்வளோ பெரிய தலைவன். எப்படி தெரியும்? ஆஹா, அப்படி தான் தெரியும். இப்போ தானே தெரியும் நான் யாருன்னு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால் ஆசீர்வதித்து வாழ்த்தி அனுப்புகிறேன். உங்கள் மகராசனாக இருங்க. நீங்கள் எல்லாரும் குறை சொல்லிட்டிய, அதே திருப்பி நான் உங்களையெல்லாம் பார்த்து ஒரு குறை சொன்னால் எவ்வளோ நேரம் ஆகும்? என்னை பற்றி சொல்ல உங்களுக்கெல்லாம் குறை இருந்த மாதிரி உங்களை பற்றி சொல்ல எனக்கு குறை இருக்குமா இருக்காதா? இப்போ இது இந்த இடத்துல இருக்கிற எனக்கு அது சரியாக இருக்குமா? சரி, எது சரியோ அதை செய்யுங்க, அவ்வளோதான். அது எப்படி சிரிச்சுக்கிறதா அழுதுகிறதான்னு தெரியல. ஒரு வேளை எங்கள் ஈரை முருகன் ஒரு தடவை ஐஃபோனில் பேசணும் யார்கிட்டையும் ஆசைப்பட்டாரா? வள்ளிட்டு பேசுகிறேன். தங்கச்சி, இவர் நம்மால் காணிக்கை செலுத்தும் போது ஒன்று இடது கையில் அலைபேசி வச்சுக்கிட்டு போட்டிருக்கலாம். சரி, போட்டார். அதை எடுத்து அவர் அலைபேசி தானே உறுதி இருந்து கொடுத்து விட்ருக்கணும். அதுக்கு என்ன இது முறை இருக்குது, ஒழுங்கு இருக்குது. அதில் யாருக்கு வச்சு என்ன பண்ண போகிறாங்க? விற்று உண்டியில் காய்ச்சா போட்டுருவாங்களா? இல்லை என்ன பண்ணுவாங்கன்னு இருக்குல்ல சட்டம். திருப்பூர் முருகன் கோயிலுக்குன்னு தனி சட்டம் இருக்கா? படம் பார்த்து கட்டு போகிறது தான் பாளையத்தம்மனா? இந்த குழந்தைய உள்ளே போட்டீங்க, இந்த குழந்தை நீ எங்களுக்கு தான் அப்படின்னு. சரி, ஒரு குண்டை போட்டுட்டார் அவர். இருக்காதிய ஒரு 10 நாட்கள் ஒரு வெடிக்கும்போது இல்லை போட்டிங்க குண்டு எங்களுக்கு தான், நீங்கள் போங்கன்னு சொன்னீங்கன்னா ஐயோ கால கொடுமை. இதில் எனக்கு ஒன்றும் பெரிய ஆர்வம் இல்லை. ஆனால் நடந்தால் நாங்கள் போட்டிடுவோம், அவ்வளோதான் சொல்ல முடியும். நாங்கள் வந்தால் அது உள்ளாட்சி தில்லாட்சி அதெல்லாம் நானே நல்லாட்சி கொடுக்கும்போது அங்கே என்ன ஒரு உள்ளாட்சின்றோம். வேறு வரைக்கும் நானே கொண்டு தண்ணி ஊற்றும்போது அங்கே எதுக்கு அங்கே ஒரு வேலைக்காரன், அப்புறம் எதுக்கு வட்டாட்சியர், அப்புறம் கிராம அதிகாரி, அப்புறம் மாவட்ட ஆட்சியர், மக்களின் நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க இவ்வளவு இருக்கும்போது இந்த ஊழல் லஞ்சத்திற்கான தொடக்கமே அங்கே தான் ஆரம்பிக்குது. சாதிய மத மோதல்களும் அங்கே தான் ஆரம்பிக்குது. எதுக்கு எம்ஜிஆர் ஆண்ட 13 வருஷம் அந்த அவர் ஆட்சி காலத்தில் 9 ஆண்டுகள் என்னமோ நடக்கலையே. சரி, ஒரு தடவை உள்ளாட்சி நடத்தாமல் நான் ஆட்சி நடத்தி காட்டுறேன் ஏதாவது தேவைப்படுச்சுன்னா சொல்லுங்கள். இந்த உள்ளாட்சி அதிகாரங்களால் நடந்தது அதிகப்படியாக ஊழல் லஞ்சம் சுரண்டல் இது நடந்திருக்கா? இல்லை எதுவும் நல்ல நிர்வாகம் நடந்திருக்கா? ஏதாவது சொல்லுங்கள். நீங்கள் இத்தனை ஏரி குளங்களை தூர்வாகி இருக்காங்க, இவ்வளவு மரக்கன்றுகளை நட்டு வளர்த்துருக்காங்க, இவ்வளவு ஏதாவது நீர்த்தேக்கங்களை உருவாக்கியிருக்காங்க, சாலைகளை எப்படி சீரமைச்சிருக்காங்க, ஏதாவது சொல்லுங்களேன். அதான் வேறு வரைக்கும் போய் கொள்ளையடிக்கிறது. அப்புறம் எதுக்கு மாவட்ட ஆட்சியர் வச்சுருக்கீங்க? வட்டாட்சியர் எதுக்கு? விஏஓன்னு ஒன்று போட்டிருக்கீங்களா? கிராம அதிகாரிகள் அவங்களாம் அதுக்கு ஒரு கொடுமை. இடைத்தேர்தல் நடந்தால் நாங்கள் போட்டிட்டோம், உறுதியாக போட்டிட்டோம். யாரு யாரு தெரியல. எனக்கு வந்த செய்தி தம்பி திருமகன் நீவேராவோட தம்பி ஒருத்தர் இருக்கார்ல, அவருக்கு கொடுக்குறதுன்னு சொன்னாங்க, சொல்லிக்கிட்டாங்க. அது அவங்க முடிவு, அவங்க கூட்டணி, அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. நாங்கள் போட்டிட்டோம்.
அவர் என்ன ஆரிய படை கிடந்த பாண்டியன் என்ன இல்லை தலையலங்கானத்து செருவன்ற பாண்டியனா இல்லை என்னது இல்லை கோனேரி மைவன்ற குலசேகர பாண்டியனா யார்? உலகத்தில் சாராயம் விற்கிறதுக்கு எனக்கு ஒரு அமைச்சர் கொடுத்துருக்காங்கன்னு பேசுகிறதெல்லாம் இந்த நாட்டில் ஏன் ஒரு கொடுமை. ஒரு பக்கம் சுகாதாரத்துறை அமைச்சர், ஒரு பக்கம் சாராயம் விற்கிறதுக்கு ஒரு அமைச்சர், நடுவில் மனித வளம் மேம்பாட்டுக்கு ஒரு அமைச்சர். இது குடித்து வரும்போது நான் மனித வளம் மேம்பட்டுருவா இல்லை என்னத்தையோ ஒன்று போய் கொடுமை நடக்குது. காசு வச்சுருக்கீங்க, கொள்ளையடித்து பணம் வச்சுருக்கீங்க, வேறு என்ன இருக்குது? பெரிய கட்சி, பெரிய கட்டமைப்பு, 1 கோடி 1.5 கோடி தொண்டர்கள், அதிகாரத்தில் இருக்கீங்க, பல முறை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீங்க, நல்ல ஆட்சி கொடுத்தோம்னு சொல்கிறீங்க. நீங்கள் நாட்டின் முதல்வர் அல்லது துணை முதல்வர் அல்லது அந்த கட்சியின் அமைச்சர் பெருமக்கள் பேசும்போது மக்கள் தானாக வந்து கூடுவாங்களா? காசு கொடுக்காம வருவாங்களா? சொந்த கட்சிக்காரன் காசு கொடுக்காம, சாப்பாடு கொடுக்காம, சாராயத்துக்கு பணம் கொடுக்காம வருவானா? உங்களால் சொல்ல முடியுமா? அப்புறம் சொந்த கட்சிக்காரனே காசு கொடுத்தா தான் வேலை செய்வான், தேர்தலுக்கு வாக்கு போடுவான். அப்புறம் என்ன அது ஒரு கட்சி? அப்புறம் அது போயிட்டுக்கிறீங்க நீங்கள். பாஜகவினரால தான் நாட்டு மக்களுக்கு ஆபத்து இருக்குது. சும்மா 19 ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு கூடாது. யாரால யாருக்கு ஆபத்து? என்ன ஆபத்து? உளவுத்துறை யார்கிட்ட இருக்குது? ரா யார்கிட்ட இருக்குது? இன்டெலிஜென்ஸ் வச்சுக்கிறீங்க, ரா வச்சுக்கிறீங்க, எல்லாம் வச்சுக்கிறீங்க, விஜிலன்ஸுங்கிறீங்க, அதுன்றீங்க, இதுன்றீங்க, அவ்வளோ பெரிய இராணுவ படை வச்சுக்கிறீங்க. எங்கள் உயிருக்கு ஆபத்துங்கிறீங்க. ஏன் நாட்டாளுற பெருமக்கள் உங்களுக்கே ஆபத்துனா சாதாரண எங்களுக்கு என்ன நிலைமை? சும்மா வாய்க்கு வந்ததை பேசிட்டு கூடாது தங்கச்சி. ஆபத்துனா யாரால் ஆபத்து? எதனால் ஆபத்து? ஆபத்துனா ஏன் நடவடிக்கை எடுக்கல? தீவிரவாதி ஊடுருவிட்டார்கள்னு பேசுகிறதுக்கு ஒரு நாட்டில் இதுக்கு இவ்வளவு கட்டமைப்பு, இவ்வளவு அதிகாரம். தீவிரவாதி ஊடுருவும் போது என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்னு கேட்டால் பதில் வச்சிருக்கியா? ஒரு வாயில் காவலன்னு நீங்கள் எதுக்கு போடுறீங்க? வாட்ச்மேனை திருடன் வரும்போது தடுத்து பிடிக்கவா? வந்து திருடிட்டு போகும்போது விரட்டி பிடிக்கவா? சொல்லுங்கள், நீங்கள் எதுக்கு போட்டிருக்கீங்க? சும்மா வந்து சொல்கிறது எங்களுக்கு பாதுகாப்பு. நாட்டின் பிரதமரே எனக்கு இப்போ உயிருக்கு ஆபத்துங்கிறாரு. அப்போ அவருக்கு கீழே வாழ்கிற குடிமக்கள் எங்கள் உயிருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? சும்மா ஏதாவது பழி போடுறது. யாரால் ஆபத்துன்னு சொல்கிறதுன்னா இஸ்லாமியர்களால் ஆபத்து. இஸ்லாமியர்களுக்கு வேலையே தினம் கொண்டுக்கிட்டே வர்றதுன்னா உங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கா? பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு கோட்பாடு இருக்கா? எதுலையாவது உறுதியாக இருக்கீங்களா? நாட்டில் அதிகப்படியாக ஏற்றுமதி செய்கிற கறி எது தங்கச்சி? மாட்டுக்கறி. பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே, இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 ஹே. நான் சொல்லும்போது சிரிச்சிங்க, அவரே சொல்லிட்டார். அதிகப்படியாக அந்நிய செலாவணியை வருவாயை தருகிற ஒரு இது மாட்டுக்கறி ஏற்றுமதி தான். இந்த மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்யப்படுகிற நாடுகள் எது? யாராவது சொல்லு. அவ்வளவும் இஸ்லாமிய கிறிஸ்தவ நாடுகள். மறுக்கிறீங்களா, ஏற்கிறீங்களா? அப்போ இஸ்லாமியனுக்கு கறி அனுப்பிவிடுவேன், ஊட்டி விடுவேன், கிறிஸ்தவனுக்கு கறி அனுப்பிவிடுவேன், அவன் கொடுக்குற காசை வச்சு இது பண்ணுவேன். அதே கறியை உள்ளவன் சாப்பிட்டா கொண்டு வருவேன். இது ஒரு சட்டம். நான் மாட்டுக்கறி சாப்பிட்றதை விட்டுறேன், என் உணவை உறுதி செய். அப்புறம் நான் எதை சாப்பிடணுங்கிறத முடிவு செய். அதானே ஆட்சியாளனுடைய கடமை. ஏன் பட்னி போட்டுறேன்? நான் நண்டை திங்கிறேன், நத்தையை திங்கிறேன், எலியை கூட தின்னு, பூனையை கூட தின்ட்டு போகிறேன். உனக்கு என்ன? நீங்கள் வெங்காயம் வெள்ளைப்பூண்டு கூட தான் திங்க மாட்டேங்கிறீங்க. நாங்கள் எதாவது கேட்குறோமா? சொல்லுங்கள். எந்த கோட்பாட்டில் நீங்கள் சரியாக இருக்கிறீங்க? உங்களுக்கு நாட்டை பற்றியோ மக்களை பற்றியோ கவலை கிடையாது. சாமின்னு பேசிட்டு இருந்தீங்க. வாழுகிற பூமியை பற்றி ஒரு நொடி கவலைப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? இந்த மலையை வெட்டி கொண்டு போகிறத பற்றி உங்கள் கவலை, மணலை அள்ளி விற்கிறத பற்றி கவலை, நச்சு ஆலைகளை நிலமெங்கும் நிறுவி புவி வெப்பமானது, காற்று மாசுபட்டது, பருவநிலை மாற்றம், அதை பற்றிய கவலை ஒன்றும் கிடையாது. இஸ்லாமியனை எழுத்துறணும். என்னமோ பாபர் எல்லாரையும் விட்டுட்டு போன மாதிரி. இங்கே இருக்கிற இஸ்லாமிய யார் இஸ்லாமியன்? நேற்று யார்? என் தம்பி யுவன் சங்கர் ராஜா. இன்னைக்கு யார்? இந்த மாதிரி ஒரு நாடை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? என் தம்பி யுவன் சங்கர் ராஜா இஸ்லாத்தை ஏற்றுக்காருங்க. இப்போ ஒரு சிறுபான்மைங்க. என் தம்பியை பெத்த எங்கள் அப்பா இருக்கார்ல இளையராஜா, அவர் பெரும்பான்மைங்க. ஒரு நாட்டை பற்றியெல்லாம் எப்படின்னு புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது?
ஏஆர் ரஹ்மான் இருக்கார்ல என் அன்பு சகோதரர், அவர் வந்து சிறுபான்மைங்க. அவருடைய சொந்த அக்கா பையன் இருக்கார்ல என் தம்பி ஜிவி பிரகாஷ், அவர் பெரும்பான்மைங்க. இந்த கொடுமை உலகத்தில் இந்த நாட்டை தவிர ஏதாவது எங்கேயாவது இருக்கா பற்றியில? மதத்தை வச்சு மனிதத்தை கணக்கிடுறது உலக நாட்டில் எந்த நாட்டு வரலாறுலையும் இல்லை. இந்த நாடு ஒன்று தான்.